க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் என் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜவாரண கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் என்குடியாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். மருந்தீச்சரத்தில் நடந்து வரும் சிவபோகசாரம் தொடர் சொற்பொழிவிலே இந்த மாதத்திற்கான 2வது நிகழ்வு 31வது பாடல் இன்றைய வகுப்பிற்கு விஷயமாகிறது. ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தசகாரியத்திலே 10வது படிநிலையாக சொல்லப்பட்டிருக்கும் சிவபோகம் என்ற நிலையில் கூடிய போதெல்லாம் அப்போது வாய்த்த அனுபவங்களை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாத சிறப்புடைய அனுபவங்கள் அவற்றையெல்லாம் விவரித்து சொல்லுதல் என்பது மனித பிரயத்தனத்தால் கூடியது அல்ல. ஆயினும் இவர்களெல்லாம் நம்மையும் கடைத்தேற்ற வந்தவர்கள் ஆனபடியால் விதிக்கு விலக்காக அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தக்கூடியவர்கள் இவர்கள். அதனால் சிவபோகம் வாய்த்த போதெல்லாம் கூட சுவாமிகள் அந்த நிலையிலேயே தாம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக பாடி அவ்வப்போது கொடுத்தவற்றை தொகுத்து சிவபோகசாரம் என்ற இந்த ஞான நூல் சமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் சில பாடல்களிலே கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இறைவனே ஞானப்பிரகாசராக தோன்றினார் என்று பொருள்பட சிவபெருமானின் பராக்கிரமத்துக்கான உதாரணமாக சொல்லக்கூடிய புராண நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிமுடி தேடியது முதலியவற்றையெல்லாம் ஞானப்பிரகாசர் பேரிலேயே சொல்லி பேசும் தியாகேசராகவே கமலை ஞானப்பிரகாசர் காட்சி தந்த சிறப்பை எடுத்து சொல்லி தத்துவங்களின் நிலையை சொல்லி முப்பொருள் என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த 3 உண்மை பொருட்களினுடைய இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி வினையின் வகைகளை சொல்லி இப்படி சித்தாந்த சாரமாகவே இதை பாடிக்கொண்டு வரும் காலத்திலே ஆச்சாரியருக்கும் தமக்குமான உறவு எத்தகையது, எந்த படிநிலையிலே தாம் ஆச்சாரியரோடு இருக்கக்கூடிய இந்த சூழல் எவ்வாறாக கொள்ளப்படுகிறது என்பதை பற்றி சில பாடல்கள் பாடுகிறார். அதிலே சென்ற பாடலில் பராகாசத்திலே எப்படி பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டதாய் அங்கே இருந்து அத்தனை புவனங்களையும் தனக்கு அம்பரமாக ஆடையாக அணிந்து கொண்டு காட்சி தருகிறாரோ அதுபோலே ஆச்சாரியருடைய வாக்கும் உபதேசமும் கூட பராகாசத்திலிருந்து புறப்படக்கூடிய துவனியோ என்னும்படியாய் மேம்பட்ட நிலையிலே அவர் இருக்க நாமோ உம்மால் தீண்டப்பட்டு இங்கே இருக்கிறோமே என்றபடிக்கு சொல்லி அடியேனையும் கை கொடுத்து வாங்கி கொள்ளும் கருணை உமக்கு உண்டது என்ற நிலையிலே நான் இங்காய் நீ அங்காய் நாட்டமர வைத்ததற்பின் நான் எங்கே நீ எங்கே நாதனே வானெங்கும் ஒன்றாகின்ற உணர்வு நீ உன் அறிவில் நன்றாக தோன்றும் சுகம் நாம். ஞானமாக நீங்கள் இருந்து அந்த ஞானத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டபடியால் அந்த ஞானத்தாலே விளையக்கூடிய ஆனந்தமாக நாம் இருக்கிறோம் என்றபடிக்கு பெருமான் ஞான வடிவினன். அந்த ஞானத்தின் வெளிப்பாடு ஆனந்தம் என்பதை காண்பிக்கத்தான் இறைவனும் ஆனந்த கூத்தாடி மகிழ்கிறார் என்று பார்க்கிறோம். நான் தான் அந்த தாண்டவத்தை ரொம்ப குறிப்பாக ஆனந்த தாண்டவம்னு திரும்ப திரும்ப அழுந்தி சொல்லுவது. பெருமான் ஞான வடிவினன், ஞானத்தால் விளையக்கூடியது இன்பம் என்பதை காண்பிக்கத்தான் ஆனந்த கூத்து என்று பரமானந்த தாண்டவத்தை அம்பலவெளியிலே பெருமான் ஆடி கழிக்கிறார்.
அந்த வழியிலே. அதை தொடர்ந்து 31வது பாடல், உயிர்கள் ஆச்சாரியருடைய கருணைக்கு ஆளானது எப்படி ஆளாகி விட்டதுன்னா எப்படி தெரியும்? அது இறைவனுடைய கருணையால் இந்த உயிர் நனைவிக்கப்பட்டிருக்கு, எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதற்கு ஒரு பரீட்சை போல, எந்த அளவு பெறப்பட்டால் இது கருணையின் மழையிலே அப்படி நினைந்திருக்குங்கிறத தெரிந்து கொள்ளலாம்னு ஒரு பரீட்சார்த்தமாக ஒரு பாடலை தெளிவு பண்ணுகிறார். 31வது பாடல், அலைவற்று இருந்த அறிவு நீ, ஆங்கே நிலை பெற்று இருந்த சுகஞேயம் மலைவற்று இருந்தது கண்டாயே, இருந்தபடி அதோடு இருந்து விட போதும் இனி. இந்த கடைசி வரியை ஏதாவது பெரிய எழுத்தில் பொறிச்சு வீட்டில் கண்படுற இடத்துல அங்கே மாட்டி வைக்கணும். அத்தோ இருந்து விட போதும், எப்படி? இருந்தபடி இருந்து விட போதும் இனி. பக்குவ ஆன்மாவினுடைய தன்மை இதுதான். இது ஒன்று தான். இந்த ஒன்றை சம்பாதித்து விட்டால் பக்குவம் கூடிடுச்சுன்னு சொல்லிடலாம். இருந்தபடி அத்தோடு இருந்து விட போதும் இனி. என்ன பண்ணணும் இவ்வளவுதான். இருந்தபடி அத்தோடு இருந்து விட போதும். அந்த நிலையில் அப்படியே இருந்தது. கேட்க ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இறைவனை பெறுவது எப்படின்னு கேட்டால், தற்போதங்கிற ஒன்று இல்லாத பட்சத்திலே இறைவனுக்கு உங்களை நீங்களே கொடுத்து விட்டீர்கள்னு பொருளாகும்னு சொல்லிடலாம். ரொம்ப சுலபமாக இருக்கே கேட்கறதுக்கு. என்ன அது எவ்வளோ கடினம்ங்கிறத பார்ப்போம். அலைவற்று இருந்த அறிவு நீ, உங்களுக்கான இலக்கணம் என்னன்னா, அலைதல் அப்படின்னாலே நான் அலைஞ்சிட்டு வராத மாதிரி இருக்கே, ஒரே அலைச்சலாக போச்சுன்னெலாம் சொல்கிறோமே. இப்படியுமா போய்கிட்டே இருக்கிறது. இன்னும் விசேஷமாக அதுக்கு பொருள் கொள்ளணும்னா அதில் ஒன்றும் பயனும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அலைச்சல்லே வச்சுப்போம். வீண் அலைச்சல் தான். வீண்கிறத சொல்ல வேண்டாம். அலைச்சல் அப்படின்னாலே தான் என்ன பயனு தானே, இருந்துட்டுதுனா தான் அதை அலைச்சலாக நம்ம பார்க்க மாட்டோமே. போய் அந்த வேலை முடிஞ்சிட்டுது அப்படின்னா அலைஞ்சோம், ஒரு பிரயோஜனம் இருந்தது. இந்த வேலைக்காக போனோம், அலைஞ்சாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒன்றும் நடக்கவுமே இல்லைன்னா தான் அந்த அலைச்சல் பெரிய விஷயமா தெரியும். அந்தபடிக்கு நிலை இல்லாமல் முன்னும் பின்னும் வலவும் இடமுமாய் அலைந்து கொண்டே இருத்தல். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஸ்திரத்தன்மை இல்லாத போது. ஸ்திரம் இல்லைன்னா அலைச்சல் இருக்கும். ஒரு பொருள் அப்படியே நின்றுடுச்சுன்னா நிற்கும். ஒரு பக்கம் மட்டும் கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். இங்கே காட்சி தரக்கூடிய இந்த சிவஞான தண்டம் பிடிமானம் இல்லாமல் அப்படியே நின்றதுங்கிறோம். அந்த அற்புதங்களை பலமுறை நிகழ்த்தி கொடுத்துருக்கிறான் எம்பெருமான். பார்த்த அடியார்கள் இருக்காங்க, கண்ணார கண்டவர்கள் இருக்காங்க. ஸ்திரத்தன்மை, இது ரிஷபதண்டம். இதுதான் உண்மை. அதனால் அப்படியே நின்றுது. ஸ்திரத்தினாலே நிற்கும். அதனால தான் செங்கோல் எப்பயும் மேல் நோக்கி இருக்கணும். அது அசையக்கூடாது. ஆடிட்டுதுன்னா அப்புறம் அரசே அங்கே தர்மமே ஆடிட்டுது. அந்தபடிக்கு அது அப்படியே நிற்கணும்னா ஸ்திரத்தன்மை. முன்னும் பின்னும் இப்படியும் அப்படியுமா வளைந்து இப்படி போய் அப்படி ஆடி திரிந்து அலைச்சலே கிடையாது. இப்போது கமலை ஞானப்பிரகாசரை துதிக்கும் போது சொல்கிறார், அலைவற்று இருந்த அறிவு நீ, தெள்ளியதாய் எந்த குறைவிற்கும் இடமில்லாமல். நேற்றுக்கு அப்படி சொன்னேன், ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தான்னு இழுக்காம கொண்ட அறிவு அப்படியே தெளிவாக இருக்குது. அதில் சஞ்சலமே இல்லாமல் இருக்குது. சஞ்சலம் இல்லை அதில். அப்படியே நிறுத்தினாற்போல் அப்படியே நிற்குது. இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். முடிந்த முடிவாயிட்டுதே. இல்லை அது அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் இந்த புஸ்தகத்தை வாசிச்சதுக்கப்புறமா தான் இப்படியோன்னு ஒரு எண்ணம் வந்தது. அதை சொல்கிறதுக்கு இல்லாதது தான் சித்தாந்தம். அதான் முடிந்த முடிவுன்னு அந்தம் முடிந்துடுச்சு. அந்த இடத்துல போய் அது முடிஞ்சு நிற்கிது. இதுக்கு மேலே அதில் சொல்லுவதற்கே இல்லை என்றபடிக்கு. அதனால தான் குமரகுருபர சுவாமிகள் சொல்லும்போது, வேதத்தை ஒரு மரமாக எடுத்துக்கொண்டால் அந்த மரத்திலேருந்து கிளைத்த கிளைகள் இவை, அதிலிருந்து காய்த்த காய்கள் இவை, பூத்த பூவிலிருந்து காய்த்ததிலேருந்து கனிந்ததாகன்னு சில வேதாந்தத்தை சொன்னால், அந்த கனியையும் எடுத்து ரசமாய் பிழிந்து கண்ட சாறு சித்தாந்தம்னு சொன்னார். கனிந்த நிலை கூட இல்லை, அதையும் பிழிந்து சாறு எடுத்து கொடுத்து விட்டார்கள். இதுதான் சித்தாந்தம்னு. இப்போ அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே, அதுதான் முடிந்த முடிவுன்னு ஆயிட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை, அதுதான் சித்தாந்த ஞானத்திற்கான வெளிப்பாடே. அதனால தான் சொல்லும்போது அந்த நிலையில் அலைவற்று இருந்த, சஞ்சலம் இல்லாததாய், இந்த தெளிவு அப்படியே இருந்ததுன்னா இருந்தது. அப்படி தான் அவர் இருந்த. இந்த மௌனம் சமாதின்லாம் சொல்கிறது இதைத்தான். அசைவற்று அப்படியே இருத்தல். இவர்களுக்கு அசைவற்று இருக்கோன்ட்டு உட்காந்துடுறோம். ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுவோம்னு கண்ணை மூடிட்டு உட்காடுறோம். அந்த நேரத்துக்கு எல்லா புலன்களும் இன்னும் வீரியமாக வேலை செய்யும். அப்போ தான் கேட்குற ஒரு சப்தம், இந்த பாட்டு தான் அன்றைக்கி நானும் கேட்டேன், இது என்ன படம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே மாறி போயிட்டுது. இப்போ கேட்குது, எழுந்து போய் அதை கேட்கவும் முடியல.
அவர்கிட்ட கேட்கணும். அப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டுகிட்டு இருந்தே அது என்ன, அதை மூலையில் ஒரு பக்கம் எழுதி வைக்கணும். பக்கத்து வீட்டில் அப்போ ஏதான ஒரு பக்குவம் பண்ணி அந்த வாசம் அப்படியே வரும். நம்ம வீட்லையும் சமைக்கிறாங்களே இந்த மாதிரி இல்லையேன்னு அப்போ ஒரு எண்ணம் வரும். முடித்த உடனே போய் சொல்லணும் அம்மாட்ட, இவர் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டு வை, அது இன்னும் நல்லா இருந்தது, அந்த அந்த வாசமே அப்படி இருந்தது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்களை பொத்திக்கொள்னு தியானத்துக்கு ஏன் ஒரு விதி வைக்கிறாங்கன்னா அதுதான் ரொம்ப அலைபாயும்னு நினச்சிக்கிட்டோம். அது இன்னும் துரிதமாக அலைப்பாயும். இப்போ தான் அதை கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வேணும். அதையான கண்ணை மட்டும் பொத்தி கொண்டாலாவது ஒரு புலனை கட்டுப்படுத்த முடியுது. இன்னும் காது வாகி மூக்குன்னு சகலத்தையும் கட்டுப்படுத்தத்தான் நம்மளால் முடியலையே, இது வழியும் இல்லை. அதனால் அதிகபட்சமாக சஞ்சலம் கண் பார்வையால் ஏற்படுங்கிறதுனால தான் அதையான கட்டுப்படுத்துங்கிறோம். ஆனால் மீதி புலன்கள்லாம் ரொம்ப வீரியமாக அப்போ தான் செயலாற்றுகிறது. இப்போ அங்கே அந்த சஞ்சலம் சமாதி கூடியவர்களுக்கு பக்கத்தில் யாராவது தொப்புன்னு அவங்க மேலே எதையோ போட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு கனமாக ஒரு கல்லை கொண்டு இருந்தார்கள்னா அது அவர்களுக்கு வலியாகவே தெரியாது. ஏன்னா அவர்கள் உயிருங்கிற தன்மைக்கு போயிட்டாங்க. வலி உடம்புக்கு தான். உடம்பு வலிக்கிறதோ உடம்புக்கான ஒரு சுகமோ அது எதுவுமே அவர்களுக்கு படாது. அந்த நிலை கூடியவர்கள். அப்படி இருந்த அருளாளர்களுடைய வரலாறு தான் நிறைய நாம் பார்க்கிறோம். அந்த நிலையிலே கூடியவர்கள் அவர்கள் உடம்பையும் உயிரையும் வெவ்வேறாய் பார்க்கக்கூடிய நிலையில் வரும்போது அலைவற்று இருந்த தத்துவம் அப்படி தான் இருக்கும். அதனால்தான் சுவாமி உற்சவ திருமேனின்னு சொன்னால் கூட அவரை எழுந்தருளை பண்ணும்போதெல்லாம் ரொம்ப மெதுவாக எழுந்தருளை பண்ணணும், சலனப்படக்கூடாது. அங்கே சுவாமி சலனப்பட்டுட்டாரான்னு கேட்டால் அவர் சலனெல்லாம் பட போகிறதில்ல, அவர் அப்படியே இருக்கிறபடிக்கு இருக்க. அதை பண்ணி காட்டும்போது ஓஹோ இது சலனப்படுமோங்கிற ஒரு சங்கை எதிர்க்க இருக்கவங்களும் வந்துவிடக்கூடாது. அதனால தான் சுவாமியை எழுந்தருளை செய்யும்போது ரொம்ப மெதுவாக எழுந்தருளை பண்ணுறது. ஒரு சுவாமியவே கடத்துலலாம் ஆவாகனம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் எழுந்தருளை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு யாகசாலைக்கு சுவாமி போகிறார் அப்படின்னா கடத்தில் எழுந்தருளை பண்ணிட்டு போவாங்க. எப்படி நடப்பாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் சிவாச்சாரியர் ரொம்ப மெதுவாக நடப்பாங்க. அந்த கூட்டத்து நடுவில் அது ஏதோ தானாக அப்படியே மிதந்து வரா போல இருக்கும். ஆச்சாரியரே மேலே சொல்கிறார், பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன்கிறார். அந்த சலனத்துக்கு இடமே இல்லாமல் இருக்கும்போது தான் தெளிவு. அது தெளிவினுடைய சின்னம். அச்சலனமாக இருக்கிறது தெளிவுக்கான சின்னமே. இறைவன் அதனால தான் எழுந்தருளை பண்ணும்போது அந்த அந்த நட அந்த கணம் அது என்னவோ அதில் மட்டுமே வருவார். அதை போட்டு இப்படி எப்படியுமே மாற்றுவது வழக்கம் இல்லை. அதனால தான் தாண்டவத்தெல்லாம் சில க்ஷேத்திரத்துக்குன்னு வச்சுருக்கோம். சுவாமி அஜபா தாண்டவம் பண்ணுறார், குக்குட நடனம் ஆடுறார், பாராவார தரங்கம் நடனம் பண்ணுறார் அப்படின்னா அது அந்த ஒரு தத்துவத்தை குறித்து வருகிறது. மற்றபடிக்கு எல்லா இடத்துலையும் இதை பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்தந்த தத்துவத்துக்கே தேவையில்லாத குழப்பங்கள் வரும். இப்போ சமீப காலத்தில் நிறைய திருக்கோயில்களில் தியாகராஜ பெருமான் தாண்டவம் மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது எந்த அளவிலே கொள்ளப்படும்? இப்போ தியாகராஜ க்ஷேத்திரமாகவே இருந்துட்டுதுன்னா பிரச்சனையே இல்லை. புராண பிரசித்தமாக இது தியாகராஜ பெருமானே தான் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அது குறையாக சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்ற க்ஷேத்திரங்களில் கூட சுவாமி இதுபோல அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம்னு ஆரம்பிப்பது இது எந்த அளவிலேன்னு இது யோசிக்கணும். அதெல்லாம் மூர்த்தி விசேஷத்தாலே விளைவது. அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு புராணம் இருக்கும், பெருமான் யாருக்காவது தன்னைத்தான் அப்படி காட்டி கொடுத்துருப்பார். அந்த மாதிரி காரணங்களே விசேஷ காரணமாக கருதி அதையெல்லாம் கொள்ளலாமே தவிர்த்து எல்லா இடத்துலையெல்லாம் சலனத்தை அந்த மாதிரி ஏற்படுத்தவே கூடாது. அதனால் பெருமான் ரொம்ப சலனமே படாமல் இருக்கணும். அபிஷேக வேதிகையிலேருந்து சுவாமியை திரும்பவும் பூஜா மண்டபத்துக்கு எழுந்தருளை பண்ணும்போதே எத்தனையும் சலனம் இல்லாமல் எழுந்தருளை பண்ணுறோமோ அப்படி பண்ணணும். அப்பப்போ தொட்டு தீண்டுறதே கிடையாது. சுவாமி தொடர்றது இப்படி எப்படி நகர்த்துறதே சலனம் தான். அதனாலே வைத்தது அப்படியே இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான். அந்த ஸ்திரத்தன்மை அது அப்படியே இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். அதனால தான் அலங்காரம் எல்லாம் பண்ணும்போது சுவாமி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எழுந்தருளை பண்ணுறதுனா கூட தர போட்டுவிட்டு பண்ணுறது. பார்க்கிறவர்களுக்கு ஐயோ அப்போ இவ்வளோதானா, இப்படி தூக்கி இப்படி வச்சுடலாமா அப்படிங்கிற ஒரு சங்கை வந்துடக்கூடாது. பூஜை செய்பவர்களுக்கு அதனால் தான் அந்த அனுபவத்தினாலே அந்த தெளிவு வரும். அவர்களுமே கூட எப்போ தேவையோ அப்போ தான் தீண்டுவது, எப்போ எழுந்தருளை பண்ணுறதோ அப்போ தான் எழுந்தருளை பண்ணுறது, எப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்க அந்த நேரத்தில் மட்டும்தான் அது முழுக்க ஏகாந்தத்தில் நடக்கும். அதை பகிரங்கமாக பண்ணக்கூடாதுங்கிறது இதுக்கு தான். அசைவற்று இருக்கக்கூடியது, அலைவற்று இருக்கக்கூடியது, அப்படியே இருக்கணும், சலனம் இல்லாமல் இருக்கணும். அலைவற்று இருந்த அறிவு நீ. அந்தபடிக்கு ஞானமே வடிவான இறைவன் எப்படி சலனமற்று அச்சலனமாக இருக்கிறாரோ, அச்சலமாக இருக்காரோ, அதேபடிக்கு ஞானம் உன்னுடைய ஞான தெளிவு சுவாமி அலைவற்று இருந்தீர். சந்தேகத்துக்கு அங்கே இடமே இல்லை. முடிந்த முடிவான தெளிவிலே இருந்தீர், அப்படியே இருந்தது. அலைவற்று இருந்த அறிவு நீ. ஆச்சாரியர்கள்லாம் கொலு காட்சி கொடுக்கும்போதோ இல்லை பட்டண பிரவேசம் பண்ணும்போது கூட, குரு பூஜை விழாக்களில் பட்டண பிரவேசம்னு ஆச்சாரியர்களுக்கு ஒன்று செஞ்சு வைக்கிறோம். நம்மளை எல்லோரும் தூக்கிட்டு போகிறாங்க, இந்த வான வேடிக்கை எல்லாம் இருக்குது, மங்கள வாத்தியம், இவ்வளோ சங்கீதம், இவ்வளோ கச்சேரி, நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம்னுட்டு அவங்க அதை மகிழ்ந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தத்துவமே அடிபட்டு போயிடும். சமாதி கூடிய நிலை அது. திருநீர் தர்றதை தவிர்த்து திருமேனிலே வேறு சலனமே இருக்காது. தெரிந்தவர்கள் வந்துட்டாங்கன்னா சிரிக்கிறதோ,
இல்லை ஆகாதவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு முறைக்கிறதோ ஒன்றுமே இருக்காது. 1000 புகைப்படம் எடுப்பாங்களே இன்னும் சிரிக்கலாம் மாட்டாங்க. சிரிப்பே அந்த இடத்துல சலனமாகிடும். சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சுடலாமே, பல்லக்கில் தானே சவாரி பண்ணுறோன்னுட்டு. அப்படி பண்ணுறதில்லை. அது சமாதி கூடிய நிலையிலே எப்படி இருப்பார்களோ அப்படியே வீச்சிருத்தல், எந்த அசைவும் இல்லாதபடி. அதனால தான் பட்ன பிரவேசத்திற்கு எழுந்தருளும் காலத்திலே சன்னிதானம் உட்கார்ந்துருக்கக்கூடிய மண்டபம், அவங்க சாதாரணமாக எழுந்தருளக்கூடிய அந்த கட்டிலேருந்து ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் நடந்தோம்னா அந்த பல்லக்கு இருக்கிற இடத்துக்கு நடந்து வந்துடலாம். கொஞ்சம் தூரம்தான், ஆனால் விறுவிறு நடந்தோம்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அதை கடந்து அவங்க எழுந்தருள்றதுக்கு. அத்தனைக்கு அந்த சலனத்தை காண்பிக்காது அவங்க எழுந்தருளணுங்கிறதுக்காக ஒரு 10-15 நாதஸ்வர வித்வான்கள் எதிர்கொண்டு அழைக்கிறபடிக்கு மங்கள வாத்தியமாக இசைக்க, அந்த இசையை கேட்டு வராங்கங்கிற மாதிரி அதை நிறுத்தி அவர்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு அடி நடப்பாங்க. அந்தபடிக்கு வாசித்து எழுந்தருள ஆச்சாரியர்கள் எழுந்தருள்வாங்க. அது அவ்வளவும் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா சன்னிதானம் நடந்து வந்த மாதிரியே தெரியலையே, அது எப்படி எழுந்தருளித்தோன்னு நினைக்கிற அளவில் இப்படித்தான் நிர்வாகம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அதனால் ஒன்றும் இது என்னத்துக்கு பாவம் இவ்வளவு மெனக்கெட்டு 5 நிமிஷத்தில் நடக்கிற தூரத்தை 2 மணி நேரம் ஏன் நடப்பானேன்னு கேட்டால் அந்த சலனமே இல்லாமல் அவர்கள் எழுந்தருளினார்கள். அதனால் தான் பட்டண பிரவேசம் ஆகிற அந்த ஒரு திருநாளில் மட்டும் அத்தனை திருவாபரணங்கள் சாத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் கேட்பது உண்டு. காஷாயந்தரித்த சன்னியாசி இது என்ன இவ்வளவு ஆபரணங்கள், இத்தனை பொண்ணும் பொருளுமா சாத்திக் கொள்வதா? அது அவர்கள் சுகத்துக்கு சாத்திக்கிறதாக இருந்தால் நித்தியமே அத்தனை ஆபரணம் அவங்க சாத்திக்கிறதை யாரும் தடுத்து நிப்பாட்டு போகிறதில்லை. அது மடத்தில் இருக்கிற ஆபரணங்கள். என்னைக்கு வேணுமானாலும் இந்த பெட்டியை கொண்டு வான்னு சொன்னால் பணிவிடை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அத்தனை ஆபரணத்தையும் தினம் அவ்வளோ ஸ்வர்ணத்தை போட்டுக்கிட்டு இருக்கலாம். 15-20 மோதிரங்கள், இத்தனை வடங்கள், இவ்வளவு கொத்து வடம், இவ்வளவையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்தில் அதெல்லாம் முடித்து அந்த ஒரு 7-8 மணி நேரம் கழித்து அதை களைஞ்சோம்னா ஸ்வர்ணத்தின் பேர்லையும் ஆபரணத்தின் பேர்லையும் வெறுப்பு தான் பிஞ்சோம். மறுநாள் யாராவது அதை கொண்டு வந்தால் தயவு செஞ்சு தள்ளி கொண்டு போயிடு, பார்க்கவே கோவம் வருதுங்கிற அளவில் ஆக்கிடும். சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு எண்ணத்துக்கு சொல்கிறேன். அவ்வளவு அதீதமாக அந்த கணத்தை சாத்தி கொண்டு ஒரு 7-8 கிலோவுக்கு ஸ்வர்ணத்தை சாத்திக்கிட்டு நிற்கிறது பாருங்களேன். ஒரு 8-10 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சங்கடமாயிடும். அதனாலே அது சாத்திக்கிறது எதுக்குன்னா அன்னைக்கு அவங்க பரிபூர்ணம் கூட நிலையில் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்களை பார்த்து தரிசிப்பது, அந்த ஆச்சாரியர் எந்த திதியிலே பரிபூர்ணம் கூடினாரோ அந்த திதியிலே அந்த நிலையிலேயே இவங்க நமக்கு காட்சி தராங்க. பரிபூர்ணம் கூடின ஆச்சாரியர் நிலையில் அவங்க இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா பரிபூர்ணம் கூடிடுறதுன்னா என்ன அர்த்தம்? அதில் சலனம் இருக்காதே, அந்தபடிக்கே காட்சி தராங்க. அதனால தான் சலனமற்ற நிலையில் அப்படியே அவங்க இருக்கிறது. அந்த திருமேனி தேஜோமயமான திருமேனின்னு காட்டுறதுக்கு அவ்வளவு ஆபரணங்கள் அத்தனையும் சாத்தி அதில் இருக்கக்கூடியது. இப்போ அதில் பற்று வந்துட்டுதுன்னு நினச்சோன்னா நமக்கு தான் தோஷம். அது நான் முன்னே சொன்னதுபடி பற்று தான் வந்துட்டுதுன்னா தினம் அவள் ஆபரணத்தை போட்டு உட்காரத்துக்கு யார் கேட்க முடியும்? அத்தனை ஸ்வர்ணத்தை நித்தியமே சாத்திக்கலாமே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செம்பு வளையில் கட்டின ஒரே ஒரு ருத்ராட்ச மாலை தான், அதுக்கு மேலே சாத்திக்க மாட்டான். வருஷம் முழுக்க அதுதான் இருக்கும். இந்த விசேஷ தினங்களில் அவர்கள் அந்த நிலையிலே இருக்காங்கங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு சீடர்களாக சமர்ப்பிக்கக்கூடியதை சாத்தி கொண்டு அதையும் ஒரு பழுவாக நினைத்து ஆசைக்காக சாத்தி ஆச்சாரியர்கள் சீடர்களுக்காக அவங்க சந்தோஷத்துக்குன்னு சாத்தி கொடுத்து முடிச்சுடுறாங்க. அப்போது இந்த சலனத்தன்மை என்பது நீங்க பெற்றது. அலைவற்று இருந்த அறிவு நீ ஆங்கே நிலை பெற்று இருந்த சுகஞேயம் மலைவற்று இருந்தது கண்டாயே. உன்னுடைய தன்மை எங்குமே எதற்கும் சென்று அலையாத சிந்தையோடு சிவத்தில் முழுக்க பொருந்தி இருந்து சிவமாம் தன்மையிலேயே கூடியிருக்கிற நிலையிலே இருந்தது. அதுதான் உன்னுடைய தன்மை. அலைவற்று இருந்தது. எதற்கு மற்றவர்கள் அலைகிறார்கள்? ஆச்சாரியர் சலனமற்று இருந்துட்டார், மற்றவங்க ஏன் அலைகிறாங்க? தத்துவங்களை எண்ணி இதுவோ அதுவோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ. இந்த இவர் சொல்லும்போது பூசணிக்காயை 2ஆ வெட்டி ஒரு விளக்கு போட சொன்னாரே, அங்கே அவர் சொல்லும்போது பூசணிக்காயை 4ஆ வெட்டி போட சொன்னார். இப்போ 2ஆ 4ஆ அற்பமாக இது மாதிரி தொடங்கியே. அதுவும் சமீப காலத்தில் ஆன்மீகம்னு சொன்னால் உடனடியாக எப்படி பணக்காரராகிறது, உடனடியாக இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதை ஆன்மீகம்னு ஆக்கி வச்சுருக்காங்க. வாஸ்தவத்தில் இதிலேருந்து விலகிறதுக்கு தான் சமயம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க. இதை எப்படி பெறுவதுங்கிறதுக்கு தான் சமயக்கல்விங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆன்மீக செய்தி அப்படின்னு சொன்னாலே இதைத்தான் போடுறாங்க. ஆன்மீக மாத இதழ் அப்படின்னா நித்தியத்துக்கு ஒரு பிராயச்சித்தம், தினத்துக்கு ஒரு பரிகாரம், அந்த அளவுக்கு தான் கொண்டாந்து விட்டுட்டோம். சரி, அப்படித்தான் சொல்லுவது. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுங்க, இந்த ஞான நூலை ஒரு வாட்டி ஓதி பிடிங்க, ஒரு தினமும் 3 வாட்டி சிவபுராணம் சொல்லுங்கன்றதை பிராயச்சித்தமாக சொன்னாலும் பரவாயில்ல. சத்தியத்துக்கு அந்த அருளாளருடைய வாக்கு மனசை பக்குவப்படுத்தும். அது நீங்கள் வேண்டிக்கிற அற்ப பிரயோஜனங்கள் நடக்குதோ இல்லையோ ஒரு விதத்தில் பக்குவப்படுத்தி கொடுத்துடும்.
ஆனால் சொல்லுவது பூராவும் இப்படி தான் இருக்குது. ஒருவேளை இதை சொன்னால் செய்ய மாட்டாங்க, இதை சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பாலதேவராயர் சுவாமிகள் சொல்கிறார், ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை செபித்து உகந்து நீர் அணிய அட்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய் திசைமனர் என்மர் செயலதறிவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவருங்கிறாங்க. எதிரி இருக்கான் அவன் எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவருங்கிறார். உனக்கு எதிர் நின்றவங்க அத்தனை பேர் இந்த சஷ்டி கவசத்தை 36 ஓதினா உங்கள்கிட்ட ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிச்சுடுவாங்கன்னு பலஸ்ருதியை சுவாமி சொல்லி கொடுத்துருக்காரு. நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 36 தடவை இதை பாராயணம் பண்ணலாமா? அதை விட என்ன சொல்கிறான், இந்த பூசணிக்காயை வாங்கி 2ஆக வெட்டி இப்படி போட்டு அந்த பக்கம் திசையை திருப்பி போட்டு இவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு திரும்பி பார்க்காம வாங்குறான். இது ரொம்ப சுலபமாயிடுறதுல. அதுதான் இருந்த இடத்துல முருகப்பெருமானை வரவழைத்து தரிசனம் கொடுக்கக்கூடிய சிறப்பு சஷ்டி கவசத்துக்கு உண்டு. ஆனால் இங்கேருந்து அங்கே போய் சத்ரு சம்ஹார யாகம்னு ஒன்றுத்த பல ஆயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு வந்தால் சத்ருக்களை ஜெயிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவிலில் சுவாமி சத்ரு சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னா முருகப்பெருமானே எதிர் நின்ற அசுரர்களுடைய உயிரை கொல்லலை, அவருடைய குறையை தீர்த்த, அவங்ககிட்ட இருந்த தோஷத்தை தீர்த்து கொடுத்தார். அப்போ வாஸ்தவத்தில் அங்கே போய் சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு யாகம் பண்ணினீங்கன்னா சத்ரு சம்ஹார சுவாமின்னு அங்கே ஒரு மூர்த்தி இருக்க கோயிலுக்குள்ளே நைருதத்தில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருமேனி திருச்செந்தூர்லேயே இருக்கார் சுவாமி. சத்ரு சம்ஹார மூர்த்தி இருக்கார். ஒரு மயில் மேலே ஆரோகணம் பண்ணி ஒரு வேல் எடுத்து வீசராப்பில் காட்சி கொடுப்பார். எதிரே சூரனுடைய உருவத்தை சுதையால் வடித்து வைத்திருப்பார். உபச்சாரம் எல்லாம் சுவாமிக்கு தான் செய்யறது, அபிஷேகம் எல்லாம் சுவாமிக்கு உண்டு. இங்கே வருஷம் முழுக்க அத்தனை உபச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும். போகிறவங்க பூரா பேரும் பார்த்தீங்கன்னா எதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அத்தனை பேர் அங்கே போய் பணம் கட்டி பண்ணிட்டு இருக்கான். வாஸ்தவத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்ரு உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்ரு. ஆனவாதி மலங்கள் சத்ருக்கள், அதை அழிக்கிறதுக்கு ஞான வடிவமாக ஸ்கந்தன் அங்கே காட்சி தரார். அதனால தான் சக்தி ஆயுதத்தை அப்படி ஏந்தி தூக்கி பிடிச்சி சுவாமி காட்சி தரார். அவரை பிரார்த்தனை பண்ணுறது, அவருக்கு உபச்சாரம் பண்ணுறது, அவருக்கு ஒரு அபிஷேகமோ ஒரு நைவேத்தியமோ ஒரு அர்ச்சனையோ பண்ணி பிரசாதம் வாங்குறதுன்னா மனசில் இருக்கக்கூடிய ஆனவாதி சத்ருக்களை அது அழிக்குமே தவிர, தொழிலில் இவர் எனக்கு போட்டி எதிர்த்து வீட்டில் இருக்கார், அவர் இந்த பிரச்சனை பண்ணுறார், அவர் அழியறதுக்குலாம் பண்ண ஆரம்பித்தா முருகப்பெருமான சுத்திர தேவதையா? சில தெய்வங்கள் அது அந்த நிலை தான் ஏன் வைக்கிறோம்னா, அந்த தெய்வத்துக்கு போய் காசு வெட்டி போட்டு இதை எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்டால் செஞ்சு கொடுக்கும். இந்த காரியத்தை தத்துவார்த்தமாக அறியப்படும் தெய்வங்கள் கிட்டலாம் போய் கேட்பது நம்ம தோஷம்தான். அது அவ்வளவுதான். இவனை அழித்திடுன்னு நினைக்கிற அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட போனோம்னா அதுக்குன்னு சில தெய்வங்கள் இருக்குது. அதனால்தான் அந்த தெய்வங்களோடு நாம் பங்கு கொள்வது இல்லை. அந்த தெய்வங்களை எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த பக்கத்தில் நாம் நிற்கிறோம். இதுதான் வேதமே தவிர்த்து இது ஏதோ நீச்சமாக சொல்லிட்டோம், அதை உயர்த்தி சொல்லிட்டோங்கிறதெல்லாம் இல்லை. அந்த தெய்வங்கள் இட்ட கட்டளைக்கு அடிபணியும் தெய்வங்கள். அதனால தான் அப்பர் சுவாமிகள் சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோ, அந்த பதத்தை அவர் தான் பயன்படுத்துகிறார் முதல்ல. அடி எனக்கு தெரிந்த அளவில் தொல்காப்பியத்தில் கூட சொல்லப்படாத ஒரு பயன் அது. அடி எனக்கு தெரிஞ்ச தொல்காப்பியத்தில் இல்லை, வேறு யாரும் சொல்லியிருக்கிறாப்பில் தெரியலை. சுவாமிகள் தான் முதல்ல பயன்படுத்துகிறாருன்றது தான் கேள்வி. தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன், எதாவது இருந்தால் சொல்லுங்கள். மற்ற அது சுவாமிகள் காலத்துக்கு முன்னாடி இலக்கியத்தில் ஏதாவது வந்திருந்ததுன்னா சொல்லுங்கள். சுவாமிகள் தான் முதல்ல அந்த பேரை வைக்கிறார், சிறு தெய்வம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். சிறுமை எதனாலேன்னா இட்ட கட்டளையை ஏவலாக கொண்டு செய்யும் தெய்வங்கள். அதற்கு இத்தனை பலி கொடு, இதை எதை செஞ்சு கொடு, உனக்கு நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லுவது போன்ற தெய்வங்கள். அதனால் அந்த தெய்வங்களை நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் காரியம் இல்லையே. இவனை போய் அடிச்சுட்டு வான்னு சொல்கிறதுக்கு ஒரு சைவருக்கு என்ன காரியம் இருக்குது? எல்லா உயிரும் இன்புற்றிருத்தல் அன்றின்னு சொன்னதுக்கப்புறமா இவரை போய் அழிச்சிட்டு வா, இவர் எனக்கு போட்டியாக இருக்கார், அவரை துவம்சம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அடியார்களுக்கு காரியமே இல்லையே. அதனால் அங்கே சேர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் கோரி இருப்பது ஞானத்தை, அதன் வழியே மோட்சத்தை என்னும் போது அதை வழங்குவதற்கு பரம்பொருளாக பெருமானே கைவந்த பொருளாக இருக்கும்போது எதிர் வீட்டுக்காரனை அழிக்கிறதுக்கும் பின்னாடி வீட்டில் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கும் அவன் வீட்டில் இப்படி போகிறதுக்கும் இது நமக்கு காரியம் இல்லை. அந்த காரியத்தை சுவாமிகிட்ட கேட்பவன் இல்லை. அதனால்தான் இந்த தெய்வத்தை இந்த அளவிலே வைத்து ஏனைய தெய்வங்களை சிறு தெய்வம் என்று சொல்லாலே அழைத்தார்கள். அது ஏதோ அதை நீச்சமாக்கி தள்ளுவதற்காக இல்லை, செய்யும் காரியம் அந்தபடி ஏவலிட்டு செய்யக்கூடிய காரியம். அதற்கு நமக்கு காரியம் இல்லை, அங்கே போய் நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதிலிருந்து விலகி இருக்கிறோம். அந்தபடிக்கு பரம்பொருளாக நாம் அறியக்கூடிய அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு செயலாற்றுவதை தவிர்த்து இது என்ன தத்துவமோ அது என்ன தத்துவமோ அதில் என்ன இருக்கோ இதில் என்ன இருக்கோன்னு மாறி 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 ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம், ஒவ்வொரு நாளுக்கு ஒரு தெய்வம், ஒரு திதிக்கு ஒரு தெய்வம், ஒரு கிழமைக்கு ஒரு தெய்வம்னு நாளொன்றுக்கும் மாற்றிக்கொண்டிருந்தால் அதுதான் அலைவுற்றது, அதுதான் அலைச்சல். வாஸ்தவத்தில் அதுதான் அலைச்சல், சொல்லணும்னா அதுதான் அலைச்சல். பயன் என்ன? அதில் சோமவாரம் சுவாமி சன்னதிக்கு வரணும், சனிக்கிழமை இன்னொரு பெருமாள் கோயிலுக்கு போகணும், வியாழக்கிழமை இன்னும் புதுசாக நிறைய வந்துட்டு இருக்கு. அது 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வியாழக்கிழமைக்கு மட்டும் தனியாக ஒன்று வர்றது. இந்த மாதிரி இதை மாற்றிக்கொண்டே இருந்தோம் என்றால் எதில் தெளிவு எங்கே வரப்போகும்? சஞ்சலம் இல்லையா வரும். அதனால்தான் அந்த சஞ்சலத்திற்கு ஆளாகாதீர்கள்னு தடுத்து நிப்பாட்டுற. அலைவற்று இருந்த அரிது நீ.
கமலை ஞானப்பிரகாசருக்கு அந்த மாதிரி சஞ்சலம் இல்லை. அலைவற்று இருந்த அறிவு நீ, அந்த தெளிவு இருக்கு. இந்த தெளிவு வரும்போது தான் நான் பற்றி இருக்கிற இந்த உயர்ந்த தத்துவம் எனக்கு வேண்டாதது எதையோ நடத்தினார் போல இருந்தாலும் வாஸ்தவத்தில் அதுதான் எனக்கு சரின்னு சுவாமிக்கு தெரியும். என் வினை கணக்கின்படி இதை இந்த அளவில் நான் பெறுவது உத்தமம்னு சுவாமி நம்புறார். அப்போ அதை முட்டி மோதி அதில் சஞ்சலப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இவரை நம்பினேன், எனக்கு வேணுங்கிறத அவர் செய்யலை. நமக்கு வேணுங்கிறத செய்யணும்னா அப்பர் சுவாமிகள் சொன்ன சிறு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் நிற்கலாம். நீங்கள் இட்ட கட்டளையை அதற்கு தகுதியாக பலியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது செஞ்சாலும் செஞ்சிடும். அது அந்த அளவுக்கு செய்யக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. என் சுவாமி எனக்கு எது சிறப்புன்னு அவருக்குள்ள தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவில் இதை நீ கொடுத்தாரா, இது உத்தமம். ஒருவேளை இது இல்லாமல் போயிருக்கோம், என் சுவாமி இருந்தாரோ எனக்கு இது நடந்தது. இதை இந்த அளவில் கொடுத்தாரா, அது உத்தமம். இதுவுமே கிடைக்காம போயிருக்கலாம், சுவாமி இருந்தாரோ இது கிடைச்சது. அந்த 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 பக்குவத்தை பெறலாம். பக்குவத்தால் என்ன லாபம் அப்படின்னா, அது இல்லாமல் சஞ்சலப்பட்டு துக்கித்து எதிர்த்து முட்டி மோதி ஆணவப்பட்டு இழப்பதை காட்டிலும் இதை பண்ணியிருக்கானே எம்பெருமான், சந்தோஷம். நியாயத்துக்கு இதுக்கு நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் சஞ்சலம் இல்லாத இருக்கிறது. அப்படித்தான் ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். அலைவற்று இருந்த அறிவு நீ, ஆங்கே நிலை பெற்றிருந்த சுக ஞேயம் மலைவற்று இருந்தது கண்டாயே. மலைவுன்னா குழப்பம், மலைப்பு, குழப்பம். மால்ங்கிறது எல்லாமே அந்த மயக்கம் அதோடு சேர்ந்து வர்றது தான். திருமால் அப்படிங்கிறது மயங்க செய்யக்கூடியவர். அந்தபடிக்கு நிலை பெற்று இருந்த சுகநேயமாய் நீங்கள் அனுக்கிரகம் செய்த அலைச்சல் இல்லாத ஸ்திரமான அலைவற்று இருந்த அறிவிலே இன்ப சுகமாய் ஞானமாய் இருக்கும்படியாய் செய்தீர் அடியேனை. ஆச்சாரியருடையது ஞானம், அதால் விளைந்த ஆனந்தம் எனக்கு. அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, ஆவி உனக்கு அமுது எனக்குன்னு சொன்னது அந்த கணக்கில் தான். ஞானமாக அவர் இருக்கிறார், அதனால் விளைந்த இன்பம் அடியேனுக்கு. நிலை பெற்று இருந்த சுகஞேயம் மலைவற்று இருந்தது கண்டாயே. அலைச்சல் இல்லாத இடத்திலே மலைப்பு இருக்காது, மயர்வு இருக்காது, அதனால் ஏற்பட்ட ஒரு குழப்பம் இருக்காது. மயங்காதபடிக்கு தெளிவாக இருக்கேன். அலைச்சல் இருந்தால் தானே ஒரே மயக்கமாக இருக்குங்க. அது ரெண்டு சேர்ந்து இல்லை வருது. அலைச்சல் இல்லை, இப்போ மலைவும் இல்லை. நான் அலைவுற்று இருந்தேனானா நான் அலைவுற்று இருக்கலை. என் தன்மை என்ன, அவ்வளோ இன்னும் பக்குவம் கூடலை. கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் அலைவற்று இருந்தார். அவர் திருவடிகளை பற்றி கொண்டேன், அதனால் அடியனுக்கு விளைந்தது என்ன, அந்த இன்பம். அந்த இன்பத்தால் மலைப்பில்லாமல் பிழைத்தேன். இப்போ எவ்வளவு எனக்கு எளிமையாக்கி கொடுத்துருக்கார் அவர். அவருடைய சாதனைகளால் பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி இறைவன் அவரை தீண்டி அந்தபடிக்கு அவரை அலைவற்று இருக்க வச்சுட்டார். என்னால் அது முயற்சி பண்ண முடிஞ்சுதான்னா தெரியல, ஆனால் அவர் திருவடியை பற்றி கொண்டேன். அந்த ஆச்சாரியரை பற்றி கொண்டபடியால் அவர் பெற்ற அனுபவத்தை, லாபத்தை எனக்கு கொடுத்துட்டார். முதலீடுன்னு நான் ஒன்றும் பண்ணலை, அவரை போய் பற்றி கொண்டது தான். இப்போ லாபத்தில் மட்டும் எனக்கு உண்டு. அந்த ஞேயம், சுகம், அந்த இன்பம் அடியேனுக்கு அனுபவப் பொருளாய் வாய்த்தது. அதனால் மலைவற்று இருந்தது கண்டாயே. அப்படி இருக்கும்படியாக செய்ததே அதை கண்டாயே. இது எப்படி முடியும், இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த தெளிவு, மலைவற்று இருத்தல். இதை நிறைய இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அந்த குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு என்று காரணங்கள்லாம் சொல்லும்போது அப்பர் சுவாமிகள் ரொம்ப பிரபலமாகவே பாடுறாரே, சுற்றி நின்ற பாவங்கள் பற்றி நின்ற பாவங்கள். அந்த பாட்டில் சொல்கிறதே, பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்கு செல்வதோர் பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் தீர்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே. உபதேசம் பண்ணுறார். பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில், அது இல்லாமல் போகணும்னா செய்த வினைகள் எல்லாம், இதுவரையில் நம்முடைய செயல்களாலே சேர்த்த வினைகள் எல்லாம் நம்மை அண்டாமல் போக வேண்டும் என்றால் பரகதிக்கு செல்வதற்கான வழி என்னன்னு கேட்கிறீங்களா? இந்த வினை எதுவும் சேராமல் இருந்து வினையை வென்றவனாய் பரகதிக்கு செல்வதற்கான வழி, அதை கேட்டீர்கள் என்றால் சுற்றி நின்ற தீவினைகள் தீர்க்க வேண்டில், அதெல்லாம் நம்மை அண்டாமல் அதிலிருந்து பிழைத்து இருக்க வேண்டும் என்றால் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம்னு சொல்கிறேன். தெளிவாக கேட்டுக்கோங்க, சொல்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன வழின்னு தானே கேட்டீங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க, சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றரவ கச்சார்ந்த புனிதா என்றும்,
பொழில் ஆரூரா என்றென்றே போற்றாதில்லே. இந்த 4 விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்கிற. உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும். வேற யாரும் இல்லை. அத்தனையும் வந்து வந்து விலகி போகக்கூடிய பந்தங்கள். அடியேனுக்கு உற்றவர் நீ ஒருத்தர் தான், உறுதுணையும் நீ மட்டும்தான். வேறு ஒன்றை எனக்கான துணையாக நான் பற்றினேன் இல்லை. இப்போ தற்போதம் அழியுதுங்கிற. தற்போதம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அது சொல்லுவதற்கு வாஸ்தவம் தானே, வீட்டில் இருக்கவங்க தானே நம்மளை பார்த்துக்கிறாங்க, உண்மைதான். அவங்கள் பேரில் தோஷமே இல்லை. ஏதோ ஒரு விதிவசத்தால் அவர்கள்ட்டேருந்து நாம் பிரிஞ்சுட்டோம், இயற்கை சீற்றத்தால், ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நொடி பொழுதில் மாறுதில்லை, யாரும் எதிர்பார்க்கலை. அப்போ தான் எல்லோரும் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. அரை மணி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோமா, ஒரு மாதத்துக்குள்ளே. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது! எப்படி நடக்க முடியுது? அரை மணிக்கூர் ஏறியாச்சு, இன்னொரு 10 மணி நேரத்தில் வந்துடுவேன், 18 மணி நேரத்தில் வந்துடுவேன் நாங்கள் சொல்லிட்டு ஏறி இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்கலையா? உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும். வேற யாரையும் நம்புறதுக்கு இயல்பே கிடையாது. யாரையும் நம்புறதுக்கு இயல்பு இல்லை. நம்ம சொல்லி வைக்கலாம், இருக்காங்க இவங்க இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க. இந்த பாரத்தெல்லாம் எழுதும்போது நீங்கள் இல்லாமல் போயிட்டால் உங்களுக்கு அடுத்து இது யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்க மட்டும் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அந்த மாதிரி எழுதணுன்னா ஒரு 200-300 பேர் எழுதினா கூட அதுக்கு மேலே ஏதானா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கும். அஸ்திரம், நான் அஸ்திரமாக இருக்கேன்னா பக்கத்தில் நான் யார் பேர் அடுத்து போடுறேனோ அவங்களும் அஸ்திரம் தான். எனக்கு இருக்கிற அஸ்திரத்தன்மை அவங்களுக்கு இல்லையா? அவங்க மட்டும் எப்படி ஸ்திரமாவாங்கன்ற சந்தேகம் தான். அந்தபடிக்கு உற்றவரும் உறுதுணையும் நீயே என், வேற யாரும் இல்லை. அந்த ஸ்திரத்தன்மை அது ஏதோ பேச்சுவாக்காக சொல்கிறதில்லை, முழுக்கவே நம்பினபடிக்கு நீயே என், அவரை மட்டும் நான் நம்பியிருக்கேன். ஆறது பார்த்துக்கலாம், நான் வேற யாரையும் நம்பலை, அவரை தான் நம்பியிருக்கேன். மகாவிஸ்வாசம்னு இதற்கு பேர் வைப்பார். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, வேற எதையுமே நான் நம்பலையே அப்படிங்கிற நம்பிக்கை. எந்த நம்பிக்கை நந்தனாரை நந்திகேஸ்வரர் விலகணும்னு சொல்லி அவர் கேட்டபோது விலக்கித்தோ அந்த நம்பிக்கை. நந்தியம்பெருமான் நகரணும்னா வரும்படியாக செய்தது நீ. வேலை நேரத்துக்கு நடுவில் அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு போகிற போக்கில் இவங்களெல்லாம் வேற சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு தரிசனம் இல்லை அப்படின்னா குறுக்க என்ன நிற்குது? ஒரு நந்தியம்பெருமான் இருக்கார், அவர் விலகும்படியாய் செய்தார் பெருமான். அந்த மகாவிஸ்வாசத்துக்கு வாய்த்த பரிசு. யார் இதை எதிர்பார்ப்பார்? இங்கேருந்து புறப்பட்டு வரும்படியாக செய்து தில்லைக்கு போயாச்சு, உள்ள கூப்பிடலையே என்னும். எனக்கு தற்போதம் இல்லை, நானா உள்ள வந்து நிற்க மாட்டேன், அவரா கூப்பிட்டு விடட்டும்னு காத்திருந்தாரா? வேற யாருக்கும் வாய்க்காத சிதம்பர தரிசனம் ஒருவருக்கு இல்லை வாய்ச்சது. யாருக்கும் வாய்க்கலையே இந்த தரிசனம். வாஸ்தவத்தில் நினச்சி பார்த்தா அத்தனை பேரும் சிதம்பர முக்தி சிதம்பர முக்தின்னு பேசணும்னா நந்தனாருக்கு வாய்த்தது மட்டும்தான் சிதம்பர முக்தி. ஒரே ஒரு தடவை அந்த பரமானந்த தாண்டவம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரை யாரும் பார்க்கல. அந்த முக்தி அதுதான் மகாவிஸ்வாசம். அது ஆச்சாரியர்கள்கிட்ட திருடமாகவே இருந்தது, திருடமாக இருந்தது. அந்த விசுவாசம் அவர்களை எல்லாம் ஏற்றி கொடுத்தது. அங்கே தான் சலனம் இல்லாமல் இருந்தது. அந்த சலனமற்று இருந்ததால் தான் நாம் சிந்திக்கிறதுக்கு எப்பயுமே எதிர்பக்கத்தில் தான் அவங்க சிந்திச்சாங்க. நாம் நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. ரொம்ப வேறுபட்டு அவர்கள் சிந்தித்தார்கள். சலனம் இல்லாத தன்மையில் அது வரும். நாம் அலைச்சல் உருவதாலே எதை பண்ணினோம்னா நமக்கு லாபம், எந்த முடிவெடுத்தோம்னா நமக்கு நஷ்டம் குறைவு, இப்படியே எல்லா முடிவையும் எடுப்பதினால் இது அலைந்து கொண்டே இருக்கு. அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனால் நம்ம எடுக்கும் முடிவை அவர்கள் ஒரு காலத்திலையும் எடுக்க மாட்டார். ஒவ்வொரு அடியார் வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினார் சுவாமி. அவர்கள் எடுத்த முடிவை சர்வ நிச்சயமாக நாம் எடுத்திருக்க மாட்டோம், நிச்சயமாக நாம் எடுத்திருக்க மாட்டோம். தெளிவாக நமக்கு தெரியும். இளையான்குடி மாறனாரை போல அமுது படைக்கிறதுக்கு யாராலேயாவது முடியுமா? அமர்நீதியாரை போல கடைசியில் தராசு திட்டில் எழுந்திருக்கிறதுக்கு நம்மால் முடியுமா? ஒரு கலிக்கம்பரை போல வந்த அடியார் நம்ம வீட்டில் பணியாளாக இருந்தவர் தானேன்னு நினைக்கிறதுக்கு தோணுமா? அப்படி இல்லை. நம்மால் அது ஒரு காலத்துலையும் அந்த நிலைக்கு போக முடியாது. ஸ்திரத்தன்மை மகாவிஸ்வாசமாக இருந்தது. உற்றவரும் உறுதுணையும் நீயே என்னும், உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன். சரி, மற்றவர்கள் எல்லாம் விட்டுடுவோம், தெய்வத்தை பற்றி கொள்ளுகிறேன்னா அது பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு 10-20 பேர் சாட்சி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் காலமாக அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். அது என்னமோ அவங்களுக்கெல்லாம் நடந்தது, எனக்கு நடக்கலை. அதனால் இப்போ நான் அடுத்த 3 மாதத்துக்கு இந்த தெய்வத்தை நம்பி இருக்கேன். இது ரெண்டுமே நமக்கு சரிப்பட்டு வரல. என் நட்சத்திரத்துக்கு இன்னொரு தெய்வம் இருக்குன்னு நேற்று காலையில் அந்த பெட்டியில் ஒருத்தர் சொன்னார், அதை நம்பிக்கிட்டு இருக்கேன். முன்னவையாவது காலையில் ஒரு 7லேருந்து 9 வரைக்கும் தான் இந்த சிரமம் எல்லாம் இருந்தது. ஒரு 6லேருந்து 8 இப்படி தான் இருந்தது. அது ஒன்றுத்துக்கு ஒருத்தர் வந்து எதையாவது சொல்லிட்டு போவாங்க. இப்போது இதில் வர்றதுனால அத்தனை பேரும் இருக்காங்க. 200-300 பேர் இப்போ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதுக்கு
முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. பார்த்ததுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லி ஒரு தோஷத்தை இது தீர்த்துடும் சொல்லி இது அவ்வளவு சுலபமாக வினை கடியும் அப்படின்னா எல்லாரும் இந்நேரத்துக்கு சிவகதியே அடைஞ்சிருக்கலாம். வினை தீர்வதுக்கு இவ்வளவு எளிமைன்னா சிவகதியே அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அது பிராயச்சித்தம்ங்கிறதெல்லாம் எந்த அளவில் பண்ணப்படணும்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் நிச்சயமாக ஒரு காலத்துலையும் கடைபிடிக்கவே முடியாது, நிச்சயமாக கடைபிடிக்க முடியாது. புராணங்கள்லாம் எடுத்துக்கொண்டு பிராயச்சித்தங்கள் பார்த்தால் இத்தனை தூரத்திற்கு இவ்வளவு தூரத்துக்கு இப்படி பண்ணு, இத்தனை வருஷத்துக்கு இதை பண்ணுன்னுட்டெல்லாம் தான் விதிக்கிறாங்க. அது காரியம் ரொம்ப சின்னதாகவே கூட இருக்கும். இந்த தீர்த்தத்தில் குளித்து சுவாமியை பூஜை பண்ணுங்கிறதோ ஒரு பிராயச்சித்தமாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோமே. அதை இந்திரனே பல நூறாண்டுகளுக்கு செஞ்சுருப்பார், பல நூற்றாண்டுகளுக்கு அதை செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் அது பலன் ஆகுது. நாம் சௌரியமாக போயிட்டு ஒரு நாளில் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு அப்படி ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டதுனால உடனே தீர்ந்துடுமான்னா தீர்ந்தா திருவருள், அதை சந்தேகிக்கலை. ஆனால் அதை நம்பிக்கொண்டு போக ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் முடிவே கிடையாது. அந்த அளவில்லாம் கொள்வதில்லை. உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன், மற்றொன்றுன்னு இன்னொன்று எனக்கு கிடையாது. உன்னை தவிர வேறு ஒன்றையுமே நான் பற்றுக்கோளாக கொள்ளவில்லை. இந்த மாதம் இந்த கோயில், அடுத்த மாதத்துக்கு இன்னொரு கோயில், அங்கே இது இப்படி நான் பார்ப்பது இல்லை. உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்னும் புற்றரவ கச்சார்ந்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றென்றே போற்றான் இல்லை. ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு போற்றுவதை தவிர வேறு ஒன்றும் அறியாதவனாக இருந்து மேலே சொன்ன அதை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டி, பரகதிக்கு செல்வது ஒரு பரிசு வேண்டி, சுற்றி நின்ற தீவினைகள் தீர வேண்டி, சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம்னு வினையெல்லாம் தீர்ந்து நீங்கள் சிவலோக அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இதைத்தான் செய்யணும்னு. பற்றியது அந்த ஒரு தெய்வத்தை, மற்ற ஒன்றையும் நான் பற்றியதில்லைன்னு நிற்பவர்களுக்கு சிவலோக முக்தியே பாவிக்கும்னு சுவாமி சொல்கிறார். அந்த நிலையில் மலைவற்றி இருந்தது கண்டாயே. சஞ்சலத்துக்கு அங்கே இடமில்லை, குழப்பத்திற்கு இடமில்லை. தெளிந்த நிலையிலே அடியேனையும் நிறுத்தி நீருங்கிறார். நம் செயல் என்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன்னையே தந்தான் என்று உந்தி பர திருவுந்தியாருங்கிற சாத்திரம் சொல்லுது. நம் செயல் அற்று நான் செய்தேன் என்ற எண்ணம் எது ஒன்றிலும் வராதபடிக்கு அதை தொலைத்தவர்களுக்கு நாம் அற்ற பின் நான்கிற அந்த பதம் கூட போன பிறகு நாதன் தன்னையே தந்தான் என்று உந்தி பெற தாம் பிறப்பறுத்தவர்னுட்டார். இந்த நிலை அடைந்தவர்கள் தான் அடுத்த பிறப்புக்கு இல்லாதவர்கள், இன்னொரு பிறப்பற்றவர்கள். நான் செய்தேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அதை நியாயப்படுத்தி பார்க்கணும். வாஸ்தவத்தில் முழுக்க இதை நான் தான் செஞ்சேனா? 7 மணிக்கு இன்னைக்கு சிவபவசாரம் இருக்கு, ஒரு 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நான் வந்துடணும். 6:30 மணிக்கு கிளம்பிட்டேன், நடந்து வந்தேன், கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன். நான் தானே செஞ்சேன், வாஸ்தவம் தான். ஒருவேளை வர வழியில் திடீர்னு ஒரு மழை, இல்லை இந்த வர வழியில் அந்த வாகனமெல்லாம் நெருக்கி தள்ளி நடக்க முடியல, ஒரு வண்டியில் போக முடியல, 3/4 மணி நேரம் ஆச்சு அது களையறதுக்கு. நீங்கள் பண்ணது என்னாச்சு? புறப்பட்டுட்டீங்களே, இப்போ வந்திருக்கணும் இல்லையா? நான் தான் செய்தேன் அப்படின்னா ஒரு வாகன நெரிசலில் நான் சிக்கி கொண்டேன்னா அப்படியே முயன்ற ஒரு 50 அடி மேலே காற்றுல பறந்து ஆகாச மார்க்கமாக வந்து விழுந்திருக்கணும். நான் செய்யலையே, அது என்னால் முடியல இல்லையா? இப்போ நடந்ததும் நான் நடக்கலை. இன்று மாலை கிளம்புவதற்கு எண்ணம் கொடுத்து, இன்னைக்கு தான் இருக்குங்கிற நினைவு கொடுத்து, புறப்பட்டு வருவதற்கு உடம்பிலே தெம்பை கொடுத்து, நடந்து உள்ளே வருவதற்கு நமக்கு தெம்பை கொடுத்து, வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்தனையும் தெம்பு வேற யாரோ பண்ணினதாத்தானே படுதப்போ. அங்கே அவ்வளவு பேரும் எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்க நடந்தது வேற மாதிரின்னு சில காட்சிகள் அரங்கேறும் போதெல்லாம் இப்போ நான் பண்ணினது இல்லை, நம்மை தாண்டித்தான் இது செயல்படுகிறது. எது ஒன்றுக்குமே அப்படி பார்த்தா நான் பண்ணினேங்கிற தற்போதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால்தான் இதை சூதுங்கிறாங்க. நான் பண்ணினேன் அப்படின்னு நினச்சா அதுதான் பெரிய சூது, நீங்கள் சூதாடிட்டு தானே இருக்கீங்கிறாங்க. சில சித்த சைவர்களுடைய பாட்டில் சொல்லும்போது, நான் பண்ணலேன்னு தள்ளி விட்டுட்டேன்னா அதெல்லாம் தானாக நடக்குதே, இந்த சூது எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறேன். ஓஹோ, அப்போ நான் பண்ணேன்னு இதை சொல்லாமல் இருந்துட்டு அது பாட்டுன்னு தானாக நடக்குது, அதனுடைய நன்மை தீமையிலுமே எனக்கு பங்கில்லைன்னு இருந்துட்டேன்னா துக்கமே இல்லையேன்னு சொல்கிறேன். இந்த சந்தோஷத்தை நான் எப்படி அடைய முடியும்னா, நான் செய்யலை, நான் பண்ணினேன்னு போது தான் அதனுடைய முடிவிலேயும் நான் பங்கேற்கும்படியாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணிடுறோம், ரொம்ப சௌகரியமாக நல்லபடியாக நடந்ததுன்னா ஆமாம் நான் தான் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படி நினச்சபடிக்கு நடக்கலைன்னா அப்போவே சொன்னங்க, இதை ஒன்றை மட்டும் இவங்க கேட்கல, மீதி எல்லாம் நான் சொன்னதை கேட்டாங்க, இது மட்டும் அவர் பண்ணார் பாருங்க, அதனால தான் இது முழுக்க போச்சு. ஏன் நல்லபடியாக நடந்ததுன்னா இல்லை நான் பண்ணலை, அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க, என்னுடைய பங்களிப்புன்னா கூட தேவலை.
அது முழுக்க நான் தான் பண்ணேன்னு மாறுதட்டி கொண்டு ஏதாவது அங்கே கூடாதது ஆயிட்டுதுன்னா அது நாம் போயிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணுங்க, அது அவங்களெல்லாம் சேர்த்ததுனால தான் பிரச்சனைன்னு அப்படியே அந்த பக்கம். அப்போ நான் பண்ணலைங்கிறது தானே தெளிவாகிறது. நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன்னையே தந்தான் என்று உந்தி பர. அவர்களுக்குத்தான் இது வாய்க்கும்ங்கிறார். கண்டத்தை கண்டு இந்த கருமம் முடித்த பின் பந்தத்தில் வாரார் என்று உந்தி பர. கண்டத்தை கண்டு இந்த கருமம் முடித்த பின் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பர. அதுவும் சாத்திரம் தான் சொல்லு. மீண்டும் ஒரு முறை பிறந்தே வரமாட்டார்கள். கண்டத்தை கண்டு இந்த கருமம் முடித்த பின். கண்டு அத்தை கண்டு, கண்டத்தை கண்டுனா கண்டு அத்தை கண்டுங்கிறார். எதை பார்த்தார்கள் என்று பார்த்தால் நான் செய்யலைங்கிறது தான் பார்த்தாங்க. எந்த செயலிலும் இது என்னுடைய செயல் இல்லையேங்கிற எண்ணத்தில் தான் அதை பார்த்தார்கள். அப்படி பார்த்தவர்கள் பக்குவ நிலையினாலே மீண்டும் ஒரு முறை பிறந்து வரமாட்டார்கள். பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பர திருவுந்தியாரில் சொல்கிறார். இந்த நிலை அடைந்தவர்கள் தான் உண்மையில் நான் செய்தேங்கிற உரிமையோடு ஒரு விஷயத்தை ஏற்கும் போது ஒரு நிமிஷம் நின்று இதில் எதெல்லாம் நான்கிற அந்த பதத்துக்கு பொருந்தி வரும். நான் கலந்து கொண்டு இதில் ஆற்றியது என்ன வினை என்று அப்படியே யோசித்து பார்த்தால் உண்மையில் நாம் பண்ணலை, எது ஒன்றையுமே நாம் பண்ணலை. நிச்சயமாக தெரியும் நான் பண்ணலை. அதனால்தான் செய்தவற்றை எல்லாம் சிவபெருமானுடைய அருளால் விளைந்தது, அவர் தான் செய்கிறாருங்கிற தெளிவை பெற்றவர்கள் பிண்டத்தை வாரார். அவர்களுக்கு நடக்கும் எதுவுமே துக்கத்தை ஏற்படுத்தார். நான் செய்தேங்கிற எண்ணம் வரும்போது தான் அது தோல்வி இருக்கும்போது நான் தோற்றுவிட்டேங்கிற எண்ணமும் சேர்ந்து வருது. அது அந்த அளவிலே நடந்தது என்னும் போது அதிலே நான் பங்கு கொள்ளவில்லை, செய்யும்படியாக பெருமான் பணித்தார். இப்போ இதை சொன்ன உடனே அப்போ நாளையிலேருந்து வீட்டில் கவுந்தடிச்சு படுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுதா? அவர் தானே செய்கிறார். அந்த விதண்டாவாதத்துக்காக சொல்லப்படுவது இல்லை. இதை சொல்லுவது என்பது செய்யும் செயலை எல்லாம் சிவன் செயலாக எண்ணி செய்வது, சிவார்ப்பணமாக நினைத்து செய்வது. வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, சமையல் செய்கிறோம், எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம். யாரோ ஒருத்தர் காய் திருத்துறாங்க, இன்னொருத்தர் இதெல்லாம் பண்ணுறாங்க, சமையல் பண்ணுறோம். இதை செய்வது சிவபெருமானுக்காக செய்கிறேன்னு நினைத்து கொண்டு செய்வது தான் தன் செயல் அற்று. அலுவலகத்துக்கு போகிறோம், சம்பளத்துக்காக உத்தியோகம் பார்க்குறோங்கிற எண்ணம், உத்தியோகம் பார்க்கும் நேரத்தில் சில சமயத்தில் அவங்க கொடுக்கறதுக்கு இதுவே ஜாஸ்தின்னு அதை தள்ளும்போது ஒவ்வொருத்தரும் இதை செய்ய ஆரம்பித்தால் நாளைக்கு அந்த துக்கம் நம்மையும் சேர்த்துத்தான் தாக்கும் என்ற எண்ணத்தில் என் பணியிலே நான் சரியாக இருந்தேன். குறைந்தபட்சம் மனசு என்னை உறுத்தாதபடிக்கு அதை செய்து முடித்து கொண்டு வந்தேன். இல்லை நமக்கு ஒருவேளை நம்ம செய்கிற பணிக்கு சம்பளம் இல்லைன்னா அதுலேருந்து வெளியேறுவது தான் உத்தமமாக இருக்கும். அதற்கு முடியாமல் போய் இங்கே உத்தியோகம் பார்க்குறோங்கிற பட்சத்தில் அதை சிறப்பாக செய்யணும். அவ்வளவுதான். இது எனக்கான சம்பளம் இல்லை, இவங்க ஏமாத்துறாங்க, வெளியில் வந்துடணுமே. அங்கே பல்லை கடித்து கொண்டு வேறு வழி இல்லை, இருந்து தான் தீரணும் என்று ஆன பிறகு இதை காரணமாக சொல்லக்கூடாது. பெருமான் இதை இந்த அளவில் நிறுத்தி இருக்கிறான், அதை அதே அளவில் நான் செய்வேன். இந்த எண்ணம் வரும் தனையும் நான்கிற எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை அடைந்த பிறகுதான் நான் செய்தேனான்னு யோசிக்கும் போது இல்லை நான் செய்யலை, இன்னாருக்கு மகனாக மகளாக பிறப்பதற்கான சங்கல்பத்தை யார் ஏற்படுத்தினார்? நானா கொண்டேன். இல்லை தாய் தந்தையர் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாம் தபஸெல்லாம் இருந்தாங்களாம், அந்த மாதிரி தவமாக இருந்தால் நம்ம யாரையாவது கேட்டால் பெற்றார்கள். இதை யார் முடித்து வைத்தானோ அவனே மீதி எல்லாத்தையும் பார்த்து கொள்வான். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்பர் சுவாமிகள் அங்கே உத்தமமான சொல், உத்தமமான வரி. என்னுடைய செயல் அப்போ என்ன, நான் எதுவுமே செய்யலைன்னா அந்த பணியை ஆகச்சிறந்த நிலையிலே அப்படியே செய்து கொடுப்பது. அதுதான் அதை மாற்றுவதற்கு, அதை இப்படி தள்ளுறதுக்கு, அந்த பக்கம் வாங்குவதற்கு அதில் ஈடுபட்டேனா தான் தற்போதம் அங்கே ஏற்படுகிறது. பெருமானிடத்தை விண்ணப்பம் வைத்திருக்கிறேன், அது நடக்கும் தனையும் என்ன இருக்கோ அது இருந்து கொண்டு இருக்கும். ஒருவேளை இந்த நிலை அடைபவர்கள் தான் திடீரென்று எந்த விதத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்தாலும், ரொம்ப உயரத்தடார்னு போயிட்டாலும் சரி, இல்லை தாழ்ந்தாலும் சரி, சலனமற்று இருப்பார்கள். அவர்கள் சலனமற்று இருப்பார்கள். வந்ததினாலே இதெல்லாம் சிறப்பு, கிடைக்கலன்னா இதெல்லாம் இல்லை. சுவாமிக்கு ஒரு 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 பெரிய அளவில் மாலை சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அவர் அதே பிடித்தான் உட்காந்துருக்கார். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கையை மட்டும் கூப்பத்தான் போகிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காட்டுறதுக்கு இப்படி கையை கூப்புறேன் அப்படின்னு போய் கையை கூப்பினாலும் அவர் அப்படியே தான் இருக்கார். இன்றைக்கி மாலை வாங்கிட்டு வந்துட்டான், எல்லாம் தள்ளு நீ வா வா வான். கோயில் நிர்வாகம் வேணால் அப்படி கூப்பிடுமா இருக்கும், சுவாமி ஒரு காலத்துலையும் கூப்பிட மாட்டார், அவர் கூப்பிட மாட்டார். இவன் செலவு பண்ணிட்டாங்கிறதுக்காக கிட்ட வா இங்கே வந்து நெல்லுன்னு சுவாமி ஒரு காலத்துன்னு சொல்கிறல, அவர் சஞ்சலமே இல்லாமல் அப்படியே இருக்கார். அவருக்கு அத்தனை பேரும் ஒன்று தான்.
உள்ளன்போடு ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் இருக்கிற இடத்த பார்த்து சுவாமி திரும்பி நின்று பார்ப்பார். திருவாரூர்லேயே சுவாமி தியாகராஜா திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல தேர் தட்டி நின்றுது, 4 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு அந்த இடத்துலேருந்து நகர்றதுக்குன்னா என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல. 1,00,000 பேர் இருக்காங்க, அவ்வளோ உபகரணங்கள் எல்லாம் இருக்குது, காவல்துறையிலேருந்து இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, ஆனால் நகர மாட்டேங்குதே ஒரு அடின்னா அந்த ஊர்லேருந்து யாரோ ஒருத்தர் ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க சுவாமியை பார்க்குறதுக்கு. அவர் வருந்தனையும் தேரை நிறுத்தி மெதுவாக தான் இன்றைக்கி போவேன், அவன் வந்து என்னை பார்க்கணும்னு சுவாமி காத்துக்கிட்டு இருக்கார். சென்றவருக்கு தரிசனம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டியாப்பா, இனி தேர் போகட்டும்னு புறப்படுவாராம். காலதாமதத்தை அப்படித்தான் கொள்கிறார்கள். வாஸ்தவத்தில் இதுதான். யாராவது வேணும்னு அதை செஞ்சிட முடியுமா? நாம் ஏதோ நம்முடைய அளவில் இருக்கக்கூடிய விஷயத்தை சாதிச்சுட்டோங்கிற போது தான் இந்த சந்தோஷம்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நடத்தி பார்க்கும்போது சர்வ நிச்சயமாக இதில் நம்ம பங்களிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு பக்கத்திலே இந்தந்த துறையாரெல்லாம் வந்து 15 நாட்களுக்கு முன்பாக அதை பரீட்சை செய்து பார்த்து அது இதெல்லாம் சரியாக இருக்கா, அதெல்லாம் சரியாக இருக்கா, இது ஒழுங்காக இருக்கா, அது ஒழுங்காக இருக்கா, அத்தனையும் பார்த்து சான்றிதழ் கொடுத்து கையொப்பம் போடுவாங்க. எல்லாம் முடிச்சு புறப்பட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து திரும்பி நிற்கும்போது சுவாமி கொஞ்சம் நேரம் நின்றுடுவார். எதனால் ஆச்சு நம்மளால் சொல்லவே முடியாது. அப்போ இத்தனை பேர் இதை பார்த்தார்களே, 50, 60 பேர் 10, 15 துறைகள்லேருந்துலாம் வந்து வல்லுநர்கள் பார்த்தார்கள், கொண்டார்கள். இன்னும் சிரமம் இல்லாமல் நடக்கணுமே. இது நமக்கு மேலே ஏதோ இருக்குங்க, நம்ம எல்லாம் பார்த்தோம், நமக்கு மேலே ஒன்று இருக்குல்ல, அவர் பார்க்குறாரு. சாமி எப்படி சங்கல்பம் பண்ணாரோ அந்தபடிக்கு அந்த பிரம்மாண்டத்தோடு பணியாற்றும் போது இந்த எண்ணம் வந்துடும், ஓரளவில் வந்துடும். அங்கே போயும் வரலைன்னா அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதே அளவு தான் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயும் ஒரு 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 குடுவையில் கொஞ்சம் நெய்யை கொண்டு வந்து விளக்கு ஏற்றம் அது ஒரு சின்ன தொண்டுன்னு பார்த்தோம்னா அதுக்கும் திருவருள் இருந்தால் மட்டுமே அது செயலாகும். ஒரு தேரையே கட்டி இழுத்து இல்லை ஒரு திருக்கோயிலுக்கு முழுக்க திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம்னாலும் அதுவும் முழுக்க திருவருள் மட்டும்தான் செயலாற்றுகிறது. என்னால் ஆனது எதுவுமே இல்லை, அது என்னால் முடியாது. இதை செய்யும் அளவிற்கு எனக்கு எங்கே இருந்து திராணி இருந்தது? இப்போ அவர் தான் செய்தார். இதை பார்க்கும்போது தான் வரலாற்று பக்கங்களை பார்க்கும்போது பல நிகழ்ச்சிகள் எதனாலே நடந்தது என்று யோசிக்கும்போது அந்த கால சுழற்சியை பெருமான் அங்கிருந்து நினைவு செய்கிறார். அவர் அதை நியமித்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்கும்னு அவர் அதை நியமித்து வைக்கிறார். ஒரு தமிழகம்ங்கிற ஒரு அளவில் சின்னதாக எடுத்துகிட்டு பார்ப்போமே, உலக வரலாறே கூட வேண்டாம், ஒரு சின்ன அளவில் இந்த பகுதியை மட்டுமே எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்திருக்கிறார் பெருமான்னு. குறைந்தபட்சம் இந்த ஒரு 2000 சொச்சம் வருஷத்துக்கு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு கிடைச்சதுன்னா ஒரு 300 ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறார். வடக்கேர்ந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்பு தில்லை முதலிய கோயில்களை எல்லாம் அப்படி அடித்து துவம்சம் பண்ணி இதை எதுக்கு செய்யணும்? அவரை தவிர எதையும் நம்பாதவர்கள் தானே அவர்கள் எல்லாம். அது கலியை வாராமே அங்கே அவர்கள்லாம் தீவேள்வி நடத்துகிறாங்கன்னு சொல்லி கட்டுறாங்க, எரியோம்பி கலியை வாராதே செற்றார் வாழ் தில்லைன்னு சம்பந்த சுவாமிகள் பாடியிருக்காரே. கலியினுடைய தாக்கம் அங்கே வரலாமா? அப்போ நம்ம பக்கத்தில் ஏதோ குறைஞ்சிட்டதுன்னு அர்த்தம். நம்ம பக்கத்தில் ஏதோ தோஷம். சுவாமி செய்யலை. நம்ம பெரியவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் கலி வாராமல் தடுக்கப்பட்டது, ஏதோ குறைவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அதை பார்ப்போம். இந்த எண்ணத்தோடு எல்லாவற்றையும் அணுகத் தொடங்குவார். நான் செய்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டா அங்கே தோல் வலிமையை நினைத்து கொண்டு அடித்து துவம்சம் பண்ணலான்னு இறங்கி இருந்தாங்கன்னா எந்த பக்கத்துக்கு எப்படி நடந்திருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. காலனிய ஆதிக்கம் வரையிலும் அடியானது அப்படித்தான் பார்க்குறேன். வரலாற்றில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனாலையும் வரலாறு கொஞ்சம் வாசிக்கிறதுனாலையும் யோசித்து பார்த்தால் இந்த இந்த அமைப்பு முறையே பெருமான் தான் இதை நிச்சயம் பண்ணி அவர் தான் நடத்திக்கிட்டு வரார். அப்போது நமக்கு என்ன இதில் பங்களிப்புன்னா அவர் நியமித்தபடிக்கு இருப்பது, அது ஒன்றைத்தான் நம்மால் செய்யக்கூடியது. அதையும் செய்யும் செயலையெல்லாம் சிவன் செயலா எண்ணி செய்வதன்றி மற்ற ஒன்றுமே நம்மகிட்ட அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அளவிலே மலைவற்று இருந்தது கண்டாயே, இருந்தபடி அத்தோடு இருந்துவிட போதும் இனி. இந்த சுகத்திலே அப்படியே கூடியபடி நடப்பவை எல்லாம் பெருமான் நடத்துவிப்பது என்ற எண்ணத்தோடு அத்தோடு இருந்துவிட போதும் இனின்னு சொல்கிறார். இந்த நிலையில் இருத்தல் தான் நீங்கள் அடியனுக்கு காத்து கொடுத்தது. இதைத்தான் அடியனுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஞான நிலையிலே இருந்தீர், உங்களோடு ஏற்பட்ட சம்பந்தம் அடியனை அந்த ஞானத்தின் ஆனந்தத்திலே லயித்திருக்கும்படியாக செய்தது. அந்த ஆனந்தம் தற்போதம் என்ற ஒன்றை நீக்கி ரொம்ப பிரபலமாக சுவாமிகள் ஒரே 4 பதத்தில் சொல்லிட்டாரே, சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற, அவ்வளவுதான் முடிச்சுட்டார். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருந்தேங்கிறார். அந்த பெரிய தத்துவம் இல்லை. என்ன பண்ணினார்? தன்னைத்தானே கொடுத்துடுறதுக்காக கோபுரத்து மேலே ஏறினார், கீழே விழுந்தார், முருகப்பெருமான் கையாலே தாங்கி கொண்டார்.
தாங்கி கொண்டவர் அவருக்கு பிரணவ உபதேசம் பண்ணி வைத்தார், ஷடாட்சர உபதேசத்தை செய்து வைத்தார். என்ன பண்ணணும்? அந்த கோபுரத்தடியிலேயே ஒரு பெருமான் இருந்தார், முருகப்பெருமானுடைய சன்னதி உண்டு, அங்கேயே தவத்தில் கூடியிரு. என்ன என்ன பண்ணணும்? இப்படி உட்காந்து வச்சுட்டான்னா சும்மா இரு சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார் முருகப்பெருமான்? என்னங்க உங்களுக்கு உபதேசம் பண்ணாரு கேட்டால் சும்மா இருன்னு சொன்னார்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. சுவாமிகளே சொல்கிறாரு, அது அம்மா பொருளுங்கிறார். அந்த அந்த பதம் சும்மா அப்படிங்கிற பதம் நாம் நிறைய பேச்சு வழக்கில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் வச்சுருக்கோம். அருணகிரி பெருமானே இப்போ அதை சொல்கிறார். அப்போ இது அவ்வளோ பழமையான ஒரு சொல்லா? அதை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா அப்படி பயன்படுத்துவோம், அதை சாதாரணமாக பயன்படுத்துவோம். அப்போ இது அவ்வளோ பழமையான சொல்லா? வேற என்ன இதுக்கு? எங்கேருந்து வருகிறது? அதிகபட்சம் போனால் சில சித்தாந்த ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடியது, அடியனுக்கும் தெரிந்த வரையில் வேற எதுவும் வேர்ச்சொல்லாக அதுக்கு கொள்ள முடியல. வடமொழியிலேருந்து திரிந்ததா வந்திருக்குமா எப்படி எடுத்து பார்த்தாலும் அடியன் தெரிந்தது அவ்வளோ கொள்ள முடியல. ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் சொன்னது இது ஏதோ ஒரு அளவில் பொருத்தமாக இருக்கேன்னு தான் அடியன் நினைக்கிறது. சும்மாங்கிற அந்த சொல்லை ஸ்வயமாங்கிற சொல்லிலேருந்து வந்ததுன்னு எடுக்கிறாங்க. ஸ்வயம்ங்கிறதுலேருந்து இந்த சும்மாங்கிறது வந்திருக்கலாம்னு கொள்றாங்க. ஸ்வயமாக இருத்தல்னா சிவமாக இருத்தல், சஞ்சலமற்ற நிலையிலே இருத்தல். நாமே சும்மா இரு அப்படின்னும் போதே எதுவும் பண்ணாமல் அடக்கி உடக்கி புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உட்கார்றது தான். குழந்தைய பார்த்து சொல்கிறோம்ல, சும்மா இரு, செத்த நேரம் சும்மா இரு அப்படிங்கிறோம். அது சிவனேன்னு இருங்கிற மாதிரி தான். எனக்கு என்னப்பா நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னா அசைவில்லாமல் அப்படியே இருப்பது. அது திட்டுறதுக்கும் அதையே சொல்லுவாங்க. இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிவனேன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு திட்டுறதுக்கும் சொல்லுவாங்க. அப்போ அந்த அசைவில்லாமல் சஞ்சலம் இல்லாமல் இருப்பது தான் சிவத்தோடு பொருந்தி இருப்பது. ஸ்வயத்திலே அதுதான் இருப்பது, அதுதான் ஸ்வயமாகும். ஸ்வயம்னா உண்மை பொருள் எதுவோ அதுதான். தானாக அப்படிங்கிற பொருளில் தானானதுங்கிறது எனக்கு எதுவும் இல்லை. தானான ஒன்றே ஒன்று சுவாமி தான். ஸ்வயம்னா சுவாமி மட்டும்தான், தானாக அப்படியே வந்தது. அவர் ஒருத்தர் தான் ஸ்வயம் பிரகாசராக பார்க்கப்படுகிறார். அந்த நிலையில் இருத்தல், அந்த சுயத்தோடு கூடி இருத்தல் சும்மாங்கிற பதத்துக்கு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. கொள்ளும் அளவில் இருக்கிறதுனால அடியன் எடுத்துக்கிறேன். அந்த விதத்தில் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இவ்வளோ பெரிய விஷயமாச்சே, இது தெரியாமல் போயிட்டுதேங்கிற அளவில் அருணகிரி பெருமான் நினைக்கிறாருன்னா அந்த நிலையில் சஞ்சலமற்று சும்மா இரு என்பது எவ்வளோ பெரிய தத்துவம்னு தெளிவாகிறது. அந்த நிலையிலே அடியனை கூட்டுவித்தார். அத்தோடு இருந்து விட போதும் இனி என்ற பதத்தால் இந்த பாடலிலே ஆச்சாரியரோடு கூடியிருந்த நிலையை பற்றி தெளிவிக்கிறார். அலைவற்று இருந்த அறிவு நீ ஆங்கே நிலை பெற்று இருந்த சுகஞேயம் மலைவற்று இருந்தது கண்டாயே இருந்தபடி அத்தோடு இருந்து விட போதும் இனி. சுவாமிகள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் இருந்தது என்னமோ இந்த நிலை தான். நினையாத ஒரு பொழுதும் நினைந்தறியேன்கிறார் சுவாமி. அப்பர் சுவாமிகளோட 2வது பாடல்லே இதை சொல்லிடுறார். 2வது பாட்டிலே இதை சொல்லிடுறார். ஒரு கேள்வி வருது, முப்போதும் உன்னையே நினைத்து கொண்டிருந்தேன்னு சுவாமி சொல்கிறார். ஆனால் விடிந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை பாடுறார். முன்னாடி நாள் ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா தர்மசேனருங்கிற பேர்லே சமணப்பாழியிலே கூடியிருந்தார். சமணப்பாழியிலே கூடியிருந்தார். சலம்போடு தூபம் மறந்தறியேன்னு சொல்கிறாரு. என்னாம முன்னாவில் மறந்தறியேன்னு இது எப்படி சொல்ல முடியும்? தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்கிறார். இதெல்லாம் இப்போ தான் பாட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் சுவாமிகள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? இதுவரையில் நான் வேற என்ன பண்ணேன்னு கேட்கிறார். இது எப்படி பொருந்தி வரும்? வாக்கீசர், வாக்கு சும்மா இப்படி எப்படிலாம் வந்துடாது. அவர் நாவல் பட்டு வரணும்னா அது எவ்வளோ தெள்ளிய பொருளாக இருக்கணும். முன்னைய நாள் இரவு வரையில் சமணப்பாழியிலே இருந்தார். அன்று இரவு புறப்பட்டு திலகவதியாருடைய திருவடிகளை நாடி திரு அதிகை கடில வீரட்டானத்திற்கு வந்து சேர்ந்தார். திருவதிகை வீரட்டானத்தில் அம்மையார் திருவடிகளில் விழுந்தெழுந்தார். அம்மையார் திருநீர் கொடுத்து பஞ்சாட்சர உபதேசம் செய்து வைத்தார். அதையே எல்லாமுமாக பற்றி கொண்டு பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கத்தான் கூற்றாயினவாறுன்னு எடுத்து பாடுறார். அதில் 2வது பாடல்லையே நினையாது ஒருபோதும் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் சலம்பூவோடு தூபம் இதெல்லாம் எப்படி வரும்? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாத ஒரு பொருள் மறந்தறியேன்கிறார். எப்படி முடியும்? நேற்று ராத்திரி வரைக்கும் சமணப்பாழியிலே இருந்தவர் இன்று விடிந்தவுடன் உம்மை தவிர எனக்கு என்ன சுவாமி தெரியும்னு கேட்கிறாரேன்னா இதுவரையில் நடந்தது முழுவதும் சிவபெருமான் இட்ட வழக்காய் நடந்ததுன்னு மனசார கொண்டிருக்க. வேற யார் இதை செஞ்சிருக்க முடியும்? தாய் தந்தையரை சிறு வயதில் இழந்தது சுவாமி சிச்சு வச்சது. தமக்கையை எல்லாமுமாக பற்றி கொண்டிருந்தார். அந்த அம்மையாருக்கு ஒரு திருமணம் நிச்சயமாகி இருக்கு. போருக்கு போனவர் வரவில்லை, சிவன் செயல். தமக்கையார் தன் தவ வாழ்க்கை போல ஒன்றை எடுத்துக்கொண்டு திருவதிகையிலே எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறேன்னு போய்விட்டாள், சிவன் செயல்.
இருந்த செல்வத்தை எல்லாம் இருவருமாக சேர்ந்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்து முடிச்சுட்டு மெய்ப்பொருள் எதுன்னு தேடிட்டு வரேன்னு இவர் புறப்பட்டார். அதுவும் சிவன் செயல். அத்தனை சமயங்களையும் பார்த்து முடித்து கொல்லாமை அறம் போதிப்பதாலே சமண சமயம் சிறந்ததுன்னு நினைத்து கொண்டு அங்கே இருந்தார். அதுவும் சிவன் செயல். அந்த சமய தத்துவங்களை எல்லாம் கற்று தேர்ந்து தர்மசேனர்னு பேரோடு கூடி எதிர வந்து யாருமே வாதிட முடியாத அளவிற்கு அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு போனார். அதுவும் சிவன் செயல். அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் இரவு வயிறு பிடிக்க தொடங்கியதே அதுவும் சிவன் செயல். அத்தனை மருந்தவர்கள் பார்த்தார்களே, எதுவுமே பயன் தரலையே, அதுவும் சிவன் செயல். அந்த நேரத்தில் ஒரு நாள் அக்காவுடைய நினைவு வந்ததே, அதுவும் சிவன் செயல். அதில் தூது போவதற்கு சமைத்து கொடுக்கக்கூடிய பரிசாரகர் ஒருத்தர் மேலே நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தாரே, அதுவும் சிவன் செயல். அவர் போய் தமக்கையார் விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து இங்கே சொன்னாரே, அதுவும் சிவன் செயல். இன்னும் முற்றி போய் வயிறு வலியிலே துடித்தழுதாரே, அதுவும் சிவன் செயல். இன்றோடு இரவு இதை விட்டுட்டு அக்காவை போய் பார்த்தா தான் சரியாகும்னு புறப்பட்டு பாடலிபுத்திரத்திலேருந்து அதிகை திருத்தலத்திற்கு எழுந்தருளி அங்கே அக்கா திருவடியில் விழுந்தார். பஞ்சாட்சர உபதேசமும் திருநீற்று பிரசாதம் பெறப்பட்டாரே, அதுவும் சிவன் செயல்னு நினைத்து கொண்டபடியால் தான் செய்தவையெல்லாம் செயலாக செய்தது. அதனால் தான் நினையாதொரு போதும் இருந்தது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இது நடந்தது முழுக்க உங்கள் செயலாகவே நடந்தது. அதனால தான் சமண சமயம் சார்ந்த போதும் சுவாமிகளாலே அந்த சமயத்தில் அவ்வளோ உயர முடிஞ்சது. அது சுவாமியிட்ட செயலாகவே எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அதனால் தான் இது முடிந்தது. அவர்கள் குலமும் உயர்ந்ததோர் வேளாளர் குலத்திலே பரம சைவர்களாகவே தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்தவர்கள் அவர்கள். அதிலே போய் எப்படி தப்பி பிழைக்க முடியுமா? தமக்கையாரும் தம்பியும் இப்படி இல்லை, இப்படி ஞான கனிகளாக 2 பேர் இப்படி வர முடியுமா ஒரு குடும்பத்திலேருந்து? அப்படி வந்திருக்காங்களே, எவ்வளோ பெரிய சிறப்பு இது. அதனால் சிவன் செயல் சிவன் செயல் சிவன் செயல் என்றே எல்லாமுமாக இருந்து எல்லாம் சிவன் செயல் என்றே எண்ணி இரு. இதுவே உபதேசமாக செய்கிறாங்க ஆச்சாரியர்கள். சில நேரத்தில் ஆசீர்வாத மடலெல்லாம் எழுதும்போது கூட கடைசி இல்லை இங்குத்தை சுகம் அங்குத்தைக்கு என்னன்னுட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கிடச்சி எல்லாம் சிவன் செயல் என்றே எண்ணி இரு. உபதேசம் என்னென்னா எல்லாம் சிவன் செயல் என்றே எண்ணி இரு. இதுதான் சொல்லுவாங்க, உபதேசமாகவே சொல்லுவாங்க. பழைய கடுதாசிகளில் பெரியவர்கள் இதை எழுதுறாங்க. இதைத்தான் உபதேசமாக சொல்லி வைக்கிறாங்க. பையன் வெளியூரில் இருக்கான், ஒரு மாதத்துக்கு ஒரு கடுதாசி தான் போகுதுன்னா என்ன தைரியத்தை என்ன சொல்ல முடியும்? அங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன் தெரியாது, அவர் போடுற கடுதாசி வருந்தனே நான் இருப்பேனான்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாம் சிவன் செயல் என்றே எண்ணீர். இதை விட வேற என்ன திடம் தர முடியும்? இதையே பற்றியிரு இதையே பற்றியிருங்கிற உபதேசத்தை தான் நம்பினார்கள் முழுக்க. அந்தபடிக்கு என்னை இருத்தினாய், உம்முடைய அனுகிரகம் அதுன்னு சொல்லி ஆச்சாரியர் இவரையும் சும்மா இரு சொல்லறங்கிறபடியே உபதேசம் செய்து வைத்த நிலையிலே பாடுகிறார். அலைவற்று இருந்த அறிவு நீ அங்கே ஆங்கே நிலைபெற்று இருந்த சுகஞேயம் மலைவற்று இருந்தது கண்டாயே, இருந்தபடி அத்தோடு இருந்து விட போதும் இனி. 32வது பாடல். அகத்தை இழந்து அருளாய் அவ்விடத்தே தோன்றும் சுகத்தில் அழுந்திவிடச் சொன்னான் மகத்தான சிற்பரன் ஆரூர் தனில்வாழ் செங்கமல பொற்பாதன் நற்பர ஞானப்பிரகாசன். நற்பர ஞானப்பிரகாசன் எப்படி இருக்கணுங்கிறத அவர் உபதேசித்து வைத்த அதே நிலையை மீண்டும் ஒரு பாடலாலே சொல்லுகிறார். இந்த பாடலுக்கான பொருளையும் விளக்கங்களையும் அடுத்த மாத நிகழ்ச்சியிலே பார்ப்போம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தெரிந்து கொண்டு வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாக கேட்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.